பேக் டு நிர்மல் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வந்து டேஸ்டா காரமா ஏதாச்சும் சாப்பிடணும்னு கேட்டேன். அதனால எங்க அம்மா வந்து கேப்பக்களியும் கருவாடு குழம்பும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதை செஞ்சு எப்படி சாப்பிடுறோன்றது வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை வந்து வேக வச்சுக்கிறோம். இது என்னன்னா பச்சரிசி வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அதை கழுவி இப்போ வேக வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். வந்து நம்ம அரிசி வேக போட்டோம். அதுக்கப்புறமா கருவாடு குழம்பு தேவையான காய்கறிகள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு குட்டி 2 துண்டு மாங்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு. இங்கே வந்து நம்ம வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் குழம்புக்கு. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நெத்திலி கருவாடு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். அந்த கருவாடு வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 டைப் ஆஃப் கருவாடு எடுத்திருக்கோம். வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு. நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை போட்டு எப்படி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். வாழை கருவாடுக்கு சைடில் மட்டும் நமக்கு முடியாக இருக்கும், அதை மட்டும் எடுத்தால் போதும். நெத்திலி கருவாடுக்கு நம்ம தலையை எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா கழுவணும். உப்பு இருக்கும். அப்புறம் வந்து இந்த நெத்திலி கருவாடுக்கு கழுத்தில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணோடு சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி வெந்துட்டு இருக்கு களிக்கு. இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வந்து ஒரு தேவையான அளவு தனியாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் கீழே சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மிளகாத்தூள் நல்லா கலக்கிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகள் எல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம களி கிண்டுறதுக்கு கேழ்வரகு மாவு போட்டு இப்போ கிண்டிக்கலாம். நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. உள்ளே போட்ட காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கருவாடு எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம புளியும் ஊற்றிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. கருவாடு போட்டு இன்னும் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் அதை குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகும், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே களி வந்து வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து மேலே பரவலாக தூரும். களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அழகாக ஒரு பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கருவாடு குழம்பு போட்டு எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கேப்பக்களி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாசனை சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக நம்ம வந்து எல்லா காய், நம்ம போட்ட கருவாடு இதெல்லாம் வச்சு ஒரு டேஸ்டிங்கை போட்டுருவோம்.
சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் இனிமேல் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கேப்பக்களி கருவாடு குழம்பு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.